வணக்கம் மக்களே, இது சொல்லின் செல்வன் டைரி. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெனால்ட் ட்ரைபர் 7 சீட்டர் வண்டியோட ஒரு ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். சின்ன ரிவ்யூஸு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வண்டியை இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. 2023 டிசம்பர் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு BS6 OBD2 வண்டி. ஒரு 999 சிசி 999 சிசி 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த வண்டியை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல எக்ஸ்டீரியர் பார்த்துருவோம், அடுத்தது இன்டீரியர் பார்ப்போம், அப்புறம் வண்டியோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா இதோடைய ஃப்ரண்ட் லுக்கு ஒரு நல்ல நார்மலான கிரில்லு, ஒரு நல்ல ஹைட்டான ஒரு பானட்டு, ஒரு SUV ஸ்டைலில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு டூயல் வைப்பர் கொடுத்துருக்காங்க. பழைய ரெனால்ட் குவிட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைப்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரே பெரிய வைப்பராக. இதில் வந்து டியூவல் வைப்பர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஹெட்லைட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு, கீழே வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் மாடல் கிடையாது, டாப் மாடலுக்கு முன்னாடி உள்ள மாடல். ஆனால் இந்த ஃபாக் லேம்புக்கான அந்த பிளேஸ் அந்த இடத்துல இருந்ததுனால இவர் வந்து அடிஷ்னலாக ஃபாக் லேம்ப் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்காரு. நம்முடைய சப்ஸ்கிரைபரு 2 பக்கம் ஃபாக் லேம்ப் செட் பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரு சைடு மிரர் உள்ளேருந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ORVM சொல்லுவாங்க, வித் இண்டிகேட்டர் பிளிங்கரோட அதில் வந்துடுது. ஃப்ரண்ட்டு டோரு, அதுக்குள்ளே ஹேண்டில்லாம் நார்மலாக பிளாக்கில் தான் இருந்திருக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து இதில் வந்து அவர் குரோம் ஃபினிஷ் போட்டிருக்காரு. அதே போல் ரியர் டோரு, அதுக்கான குரோம் ஃபினிஷு, பெட்ரோல் டேங்க்கான கேப்பு. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் ரயில் வந்து இதில் வண்டியோடைய ஃபிக்ஸடாக வந்துடுது. எல்லா மாடலுக்குமே ரூஃப் ரயில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய ரியர் டெயில்கேட் அசம்பிளி, ட்ரைபர் அப்படின்ற நேமு, மேலே அவங்களுடைய ரெனால்ட்டோட லோகோ, கீழே நம்பர் பிளேட்டு. என்னுடைய டெயிலாம் அசம்பிளி கூட இவங்க வந்து குரோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் போட்டிருக்காரு அவராகவே. கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரிவர்ஸ் கேமரா, அப்புறம் வந்து கிளாடிங் பிளேட்டு பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெனால்ட் அப்படின்ற ஒரு நேமு. கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு சில்வர் கோட்டிங், ஒரு எக்ஸ்ட்ரா கிளாடிங் மாதிரி போட்டிருக்காரு. இதுதான் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் வந்து. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டர் வண்டி. ஆல்ரெடி ரெனால்ட் குவிட் 1000 சிசியில் இருந்த அதே இன்ஜின் தான் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 999 சிசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கொடுக்குது இந்த இன்ஜினு. இப்போது இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சின்னதாக ஒரு ரிவ்யூஸாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ வண்டிக்குள்ளே வந்துட்டோம். பார்க்குறீங்க கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு பிரைட் சன்லைட்டில் கூட பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்குது கிளஸ்டரு. இதில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனிங், எந்த பக்கம் டோர் ஓப்பனிங் இந்த வார்னிங் கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரிப் A டாகிள் பண்ணிங்கன்னா ட்ரிப் A வரும், ட்ரிப் B வரும். ஒவ்வொன்றா நம்ம ட்ராகிள் பண்ணி பார்க்கலாம். நிறைய இதில் இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ட்ரிப் A அதோடைய ரேஞ்சு, இன்ஸ்டன்ட் மைலேஜ் ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போது எவ்வளவு, இதோடைய ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி எவ்வளவு, 14.5 km/லிட்டர் கொடுத்துருக்கு. ஃபியூல் யூஸ்டு எவ்வளவு, 16.6 வந்து பெட்ரோலில் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோ தூரம். சர்வீஸ் இன்டர்வல் எவ்வளவு எல்லாமே காமிக்குது. டயர் ப்ரெஷர் எவ்வளவு எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. ட்ரிப் எவ்வளோ கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 AC வெண்ட் இருக்குது. சென்ட்ரல் 2, லெஃப்ட் ரைட் ஒன்று 4 AC வெண்ட் இருக்குது மொத்தம். கீழே வந்து AC அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாபு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் வந்து மேனுவல் தான் நாபு கொடுத்துருக்காங்க. இது AC ஆன் ஆஃப். லெஃப்ட்டில் வந்து ஏர் வெண்ட்டு உள்ளே போய் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடு சீட்டோட குஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. இவர் இன்னும் சீட் கவர்லாம் கூட பிரிக்கலை எதுவும். இருந்தாலும் மேலே வந்து கவர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா ஒயிட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இதோட கீழே லெக் ரூம் பார்க்குறீங்க.
நீரும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் தலையெல்லாம் இடிக்கலை, நல்லாயிருக்கு. காரோட ரியருக்கு வந்திருக்கும் பேக் சீட்டு. பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு நார்மலான சீட்டு, ஒரு பெஞ்சு சீட்டு தான் அது. இந்த சீட் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும், சாரி டிரைவருக்கு பின்னாடி ரைட்டில் இருக்கிறது மட்டும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான இது கீழே கொடுத்துருக்காங்க, ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை நீங்கள் அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது லெஃப்ட் சைடில் இருக்க சீட்டை, ஏன்னா இந்த சீட்டு தான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. அது ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி சாஞ்சிருது. அப்படி சீட்டை தூக்கிட்டு நீங்கள் உள்ள பேக் சைடு போகலாம். போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 சின்ன சீட் கொடுத்துருக்காங்க. சின்ன சீட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல சீட்டு தான், பட் பேபி சீட்லாம் கிடையாது இது. இதில் வந்து உங்களுக்கு வந்து நீ ரூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிற சென்டர் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மூவ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நீ ரூம் ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து லாக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், தூக்கி விட்டுற வேண்டியதான். இதில் வந்து சென்டர் சீட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஸ்பேஸு இருக்கிறதுலே ரொம்ப கால் வைக்கிறது நல்லா ஃப்ரீயாக இருக்குது சென்டர் சீட்டு. கியர் நாபுக்கு முன்னாடி ஒரு சின்ன யூஎஸ்பி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா கியர் நாபுக்கு பின்பக்கம் ஒரு 12 வோல்ட்டு அவுட்புட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில்லர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சில்லர் பாக்ஸ் யூஸ் பண்ணால் அது உள்ள ஒரு சின்னதாக கூலிங் நாபு கொடுத்துருக்காங்க இன்னரில். அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மாதிரி கூலிங் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ஐட்டம் மெடிசின்ஸ் எதனா வச்சுக்கணுன்னா நீங்கள் இந்த சில்லர் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். சீட் பெல்ட்டு ஃப்ரண்ட்டில் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க, ரியர்லேயும் அந்த மாதிரி சீட் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரூம்லேயும் சீட் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ரியர் சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா இப்போ பேக் சீட்டுக்கு வந்திருக்கோம். பேக் சீட் மீன்ஸ் லாஸ்ட் சீட், லாஸ்ட் ரோவுக்கு வந்திருக்கோம். ஓரளவுக்கு நீ ரூம் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை, ஆனால் நீ ரூம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போது உட்காந்துருக்கேன் பாருங்கள். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சீட் பெல்ட்டு, மேலே வந்து ஒரு ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹேண்டில். இது மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு, 2 பக்கமும் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 3rd ரோவுக்கு வந்து ஏசி வரணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. ரியர் 3rd ரோவுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வருது, ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, விசிபிலிட்டி வெளியில் தெரியும் அப்படின்னால ஒரு சின்ன கிளாஸு. அதே போல் ரைட் சைட்லேயும் ஒரு சின்ன கிளாஸு. ஓகே, இப்போ வண்டியிலேருந்து நம்ம கீழே வந்துடுறோம். இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா டோர் பக்கெட்டில் ஒரு 2 இது வச்சுருக்க மாதிரி, வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. கிளாஸ் ஏற்றி இருக்கிறதுக்கு இதிலே வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா C8 தான் கொடுத்துருக்காங்க. 165/80/14 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து நார்மலான வீல் தான் வருது, ரிம் வருது. இவர் வந்து அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வீல் ரிம்ஸ் வந்து அலாய் வீல்ஸாக போட்டிருக்காரு, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர். அதனால் வந்து காஸ்ட் அரௌண்ட் ஒரு 40,000 நியர்பை வந்திருக்குன்னு சொன்னார் என்கிட்ட. இப்போது இதுதான் அந்த வண்டியோட ஒரு சின்ன ரிவ்யூ, இன்னர் அண்ட் அவுட்ரு. இந்த வண்டியில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இது வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் வர ஒரு 7 சீட்ரு. அரௌண்டு ஒரு 10 லேக்குள்ளேயே வந்து உங்களுக்கு டாப் மாடல் வந்துடும். ஏஎம்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடலில் மட்டும்தான் வருது, மற்ற மாடலில் வர்றதில்லை. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு 7 சீட்ரு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுமையான 7 சீட்ருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5+2 தான். ரியரில் இருக்கிற 2 சீட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வெளியில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கிற செக்மெண்ட்லேயே வந்து ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டியான பெட்ரோல் இன்ஜின், அதாவது ஒரு நல்ல உங்களுக்கு
வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட ஒரு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 1000 சிசி பெட்ரோல் இன்ஜினு, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ், அரௌண்ட் ஒரு 16 to 18 வரும் மைலேஜ். நீங்கள் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணிங்கன்னா அந்த மைலேஜ் ப்ளஸ் வந்து ஒரு காம்பேக்டான வண்டி, ஒரு மினி எஸ்யூவி மாதிரி நிறைய இடத்துல பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்டான வண்டி இந்த வண்டி. இதெல்லாம் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ இன்ஜின் இல்லாதது, 1000 சிசி இன்ஜினும் ஒரு மைனஸு. டர்போ இன்ஜின் இல்லாத இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறும்போதோ இல்லை வந்து 7 பேர் வண்டியில் உட்காந்து ஏசி போட்டு போகும்போதோ கொஞ்சம் இன்ஜின் லேக் ஆகுது, நல்லா தெரியுது. நானே இந்த வண்டியை ஒரு டைம் கொடைக்கானல் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன், ஒரு டைம் ஏலகிரி போயிட்டு வந்தேன் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கூட. அது நல்லா நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது வந்து ஒரு பெரிய மைனஸு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதனுடைய நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட கொடுத்துருக்கலாம். ஏன் ரெனால்ட்டு இப்படி பண்ணாங்கன்னு தெரில. நிறைய இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க ரெனால்ட்டில். ஒரு சில இடங்களில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணனால தான் ஒரு வேளை இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியுதா அவங்களால அப்படின்றது தெரியல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கறனால இந்த வண்டி வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல வண்டியாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியரு விண்டோ ஏற்றுறதுக்கான இது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன சில்லரு க்ளோ பாக்ஸு, ஃப்ரண்ட்டில் டியூவல் க்ளோ பாக்ஸு, டோர் பாக்கெட்டில் வந்து நிறையா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ளேஸு, அப்புறம் வந்து சென்டர் சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனு, ரியர் சீட்டுக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனு, லாஸ்ட் ரோ சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது, குயிக்காக ரிமூவ் பண்ணி பெல் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட மைனஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரியர் உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் 7 சீட்டை போட்டிங்கன்னா இந்த வண்டிக்கான பூட் ஸ்பேஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப் போகும்போது பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப அவைலபிளாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு சீட்டை ஃபோல்டு பண்ணிடணும், இல்லைன்னா வந்து 2 சீட்டுமே ரிமூவ் பண்ணிட்டா தான் 5 பேர் தான் போக முடியும். இதெல்லாம் அந்த வண்டியோட ஒரு சில மைனஸில் ஒன்று. இருந்தாலும் நிறைய கலர் ஆப்ஷன் கொடுக்குறதுனாலும் முன்னாடியோட இப்போ அதிகமான சர்வீஸ் சென்டர் இவங்க நிறைய இடத்துல வந்து கொண்டு வந்ததுனாலும் இந்த வண்டி வந்து ஓரளவுக்கு இப்போது சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டியாக இருக்கிறதுனால நிறைய இப்போதைக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பக்காவான 7 சீட்டர் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 14 to 20 வந்துடும். அது மாறுதி எர்டிகாவாக இருக்கட்டும், கேரன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த வண்டிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 14 lakhs மேலே தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர் எடுக்க முடியும். இது வந்து ஒரு பக்காவான 7 சீட்டர் இல்லை அப்படின்னாலும் கூட எமர்ஜென்சியாக நீங்கள் வந்து ஒரு 2 அடல்ட்ஸு இல்லை 2 சைல்ட்ஸு ஒரு 5 அடல்ட்ஸ் போகிற மாதிரி ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளான வண்டி தான் இது. அதே நேரம் வந்து இந்த 7 சீட்டர் வச்சு நீங்கள் கண்டினியூஸாக 7 பேர் லாங் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போய்ட்டுற மாதிரி உள்ள ஒரு 7 சீட்டர் தான் அது. லாங் ட்ரிப் போகும்போது உங்களுக்கு தேர்ட் ரோவில் வந்து நீ ரூம்லாம் வந்து ரொம்ப இடிக்கும், லெக் ரூமும் நீ ரூம்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், ஹெட் ரூம் நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியை பற்றிய ரிவ்யூஸ் ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 10 lakhsக்குள்ளே அக்கேஷனலாக எப்போதும் 7 சீட்டர் வேணும், மற்ற டைமில் எனக்கு 5 சீட்டரே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக சிட்ரோயன் C3 ஏர்க்ராஸு, ரெனால்ட் ட்ரைபர் இந்த 2 வண்டிகளையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து சிட்ரோனோட இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு லோவாக இருக்கும். சிட்ரோனோட இதோடைய சர்வீஸு நிறைய இடங்களில் இப்போ சர்வீஸ் சென்டர் ஷோரூமில் வந்ததுனால அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பிடிச்சிருந்தா இது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னும் இதோடைய ப்ளஸ் மைனஸ் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து அடுத்து வர ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் கொஞ்சம் வந்து லாங் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நான் போடுறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட விடைபெறுவது சொல்லின் செல்வன். மிக்க நன்றி.